ராசியம் அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய மனைவி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். திருமணத்தை மீறிய உறவு காங்கிரஸுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். தேர்வின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாரு அன்னைக்கு காலையில். தமிழக அரசியல் களம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அண்ணா மோடி கூட்டம் போட்டார். முதல்ல கூட்டம் போட்டாரு. கூட்ட மேடையிலேயே அவங்க கட்சி கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், எங்க தலைமையில தான் தேர்தல் அப்படின்னு அவர் சொல்றார். அண்ணன் எடப்பாடி அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, நாங்க தான் ஆட்சி அமைப்போன்றார். ஆட்சி எடப்பாடி அமைக்கிறாரோ மோடி அமைக்கிறாரோ, முதல்ல நீங்க வாங்க, உங்க கூட்டணி பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு இறுதியா களப்பட்டியலுக்கு வாங்க, நின்று கேண்டிடேட்டுகளை போடுங்க. ஏன்னா அவர் 80 சீட்டு கேட்குறாரு, 75 சீட்டு கேட்குறாருன்னா கேட்கறதுக்கு இது இருக்கு. ஆமா, டிடிவி இருக்காப்புல, மரவெட்டி அன்புமணி இருக்காப்புல, இன்னும் சில்லறை கட்சியெல்லாம் கூட்டணியில் இருக்குது. அதுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும். அவங்கெல்லாம் நாங்கள் மோடி கூட்டணியில் தான் இருக்கோம், எடப்பாடி அணியில் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. எடப்பாடி என் தலைமையில் தான் கூட்டணி, நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார். மோடி கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில், அதுவும் எங்கள் தலைமையில் தான் ஆட்சி அமைப்போம்னு மோடி சொல்கிறார். இது ஆட்சி நீ அமைக்கிறியோ நான் அமைக்கிறியோன்றது அப்புறம். அவர் மதுரை கூட்டத்தை முடிஞ்சாரு, திருப்புறம் கொண்டுறதுக்கு கொண்டாரு. ரைட், ஓகே. தமிழ் இலக்கியவாதி ஒருத்தர் சொன்னார்ப்பார், இந்தியாவிலே சிறந்த நடிகை அவன்தான் கேட்டால் மோடி. எந்தெந்த மாநிலத்துக்கு போனாரோ அந்த மாநில உடை, அந்த மாநில தமிழ். தமிழ்நாட்டுக்கு வந்தால் தூய தமிழ், தமிழ் மாதிரி ஒரு நாடு உண்டோ அப்படின்னு பாரதியார் பாட்டு மாதிரி அவர் ஒரு பாட்டு பாடி அவர் பாவலை பண்ணு போகிறார். சிறந்த நடிகை மோடிட்டார். அவர் சிறந்த நடிகை மோடி நடிப்பில் மட்டும் இல்லை, அரசியலையும் நடிச்சிட்டார். இப்போ ஓடுறாரு எடப்பாடி. இங்கே பீஸ் கோயில்கிட்ட ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலன்ட்டு அமித்ஷாவை பார்த்து ஃப்ளைட்டில் போயிருக்கார். அவன் சொல்லி அனுப்ப போகிறான், உனக்கு 100 சீட்டு, 120 சீட்டு, 130 சீட்டு, பாக்கி 100 சீட்டு நாங்கள் நிறுத்திக்கிறோம். இந்த தொகுதியோடு வரக்கூடாது, இதெல்லாம் எங்கள் கூட்டணிக்கு உட்பட்ட தொகுதி, இந்த தொகுதி போக மீதி தொகுதியில் ஆள் போட்டுக்கோ அப்படின்னு டிமாண்ட் வைக்க போகிறாங்க. ரொம்ப ஓவராக டிமாண்ட் வச்சாங்கன்னா மோடி எடப்பாடி கட்டி விட்றாரா, எடப்பாடி நயனா நாகேந்திரனை கட்டி விட்றாரான்றது தெரியல. இப்போ உச்ச கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. என்னன்னு ஒரு சூப்பர் கிளைமேக்ஸ். ஏடிஎம்கே பிஜேபி மாதிரி காங்கிரஸ் அவங்க தயவுல தான் என்னமோ தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்குதுன்னு திமுக அப்படின்னு தாவேகா பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஒருத்தர் சொல்றாரு. காங்கிரஸ் இல்லை, டிஎம்கே இல்லைன்னு பாருங்க. காங்கிரஸ் டிஎம்கே தான் காங்கிரஸ் இல்லை. 40 தொகுதி அடிச்சிருக்கிறாங்க எம்பி சீட்ல. காங்கிரஸ் கூட்டணி எப்படி டிஎம்கேனுடைய பலம், மு.க. ஸ்டாலினுடைய உழைப்பு, முத்துவேல் கருணாநிதியினுடைய மகன் மு.க. ஸ்டாலினுடைய உழைப்பு, அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுடைய உழைப்பு, பொதுமக்களுக்கு இவங்க வாரி திட்டங்களை வழங்கி இருக்கிறாங்க, கணக்கு வழக்கெல்லாம் வழங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஊனமுற்றோருக்கு 3500, பெண்மணிக்கு குடும்ப பெண்மணிக்கு ஏதோ சிறப்பு பரிசு 2000 வரிசையா பட்டியல் பாட்டு போய்கிட்டே இருக்குது. காலையில் நியூஸ் இருந்தா இதுல என்னடான்னு கேட்டாக்கா அறிவுரை விடுறீங்க. திரிஷாவுக்கும் மேடமுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் எல்லாம் வேறு. அரசியல்வாதி யார் வச்சு இல்லாம இருந்தா, எம்ஜிஆர் வச்சிருந்தாரு, கலைஞர் வச்சிருந்தாருன்னு. ஆனா பாவி கலைஞர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அசம்பிளிலேயே கேள்வி கேட்டாங்க.
ராஜாத்தி அம்மாவுக்கு உங்களுக்கு என்ன உறவுன்னு. எனது மகள் கனிமொழியின் தாயார் ராஜாத்தி அம்மாள். இது எனது மகள் கனிமொழியின் தாயார் ராஜாத்தி அம்மாள்னு உழைச்சாரு. அதனால தயாளம்மா போய் நான் கோர்ட்டில் போய் டைவர்ஸ் கேட்க போச்சா? ஜானி அம்மா போய் எம்ஜிஆருக்கு டைவர்ஸ் கேட்க கோர்ட்டுக்கு போச்சா? விஜய்க்கு தாண்டா போயிட்டு கோர்ட்டில் டைவர்ஸ் வாங்குறாங்க, கேட்குறாங்க. இவங்க யாரும் அரசியல் தலைவர்களுக்கு யாருக்கு டைவர்ஸ் கேட்கலையே. அரசியல்ல சகஜமப்பா, அது மேல பாரின் கலாச்சாரமப்பா. நடிகர் துறை யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? 4 வருஷம் கழிச்சு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, பாலியல் துன்புறுத்தினார்ன்ட்டு. ஒரு மத்திய பாய்ஸ் இயக்குனர் பேர்ல உடனே அவர் பேர்ல போசா வழக்கு ஃபைல் ஆகுது. மனைவி கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. திருமணத்தை மீறிய உறவு, அந்தரங்க உறவுன்னு திருஷாவை தொடர்பு பற்றி சொல்றான். அந்த அம்மா பேர் சொல்ல, இப்போ வெட்ட வெளிச்சமா வந்துடுச்சு திருஷாக்கு. அதனால அவங்கள அது சில பேர் சொல்றாங்க வச்சுக்கினா என்ன தப்பு, அதெல்லாம் தப்பு கிடையாது. இப்போ யாரு தப்புன்னு சொல்றா? கோர்ட்டுக்கு போவே தான் அரசியல் விமர்சனம். கோர்ட்டுக்கு போனால் இது ஏன் வரப்போகுது? அதுக்கு பெண்கள் அவங்கவுங்க கருத்தை எடுத்துக்கிட்டு ஓட்டு போடுறது போடாதெல்லாம் அவங்கவுங்க, அதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது. கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் உண்டு. விவாதம் தான் பண்ணக்கூடாது. நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாலே அது பப்ளிக் பெட்டிஷன், பப்ளிக்காக வெளியே வந்து விமர்சனத்துக்கு ஆளாகிறாங்க. அவர் காங்கிரஸ் கூட்டணியா டிப்டி சிஎம் தராங்களாம். யாருக்க? காங்கிரஸ் கூட்டணி வந்தா டிப்டி சிஎம் அமைச்சரவையில் பங்கு தராங்களாம். ஏதோ காங்கிரஸுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாரு அன்னைக்கு கலைஞர். இன்னைக்கு ராகுல் காந்தியினுடைய கேபினெட்ல அவங்க கட்சி கட்டமைப்புல இன்னைக்கு ஒரு நல்ல திமுகவோட நல்ல உறவோடு தொடர்ந்துகிட்டு இருக்க காங்கிரஸுக்கு 7.5 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் அறிவாலய வட்டாரம் இன்னும் 3 நாள் கால நீடிப்பு மனு கொடுத்துட்டாங்க. எதுக்கு? 6ஆம் தேதி வரைக்கும். காங்கிரஸ் இல்லை, அடி தள்ளு, நம்ம தான் எல்லாம். அதனால காங்கிரஸ் கூட்டணிக்கு வரலன்னு யாரும் கவலைப்படல. திமுக கவலைப்படுற இடத்துல இல்லை, கவலைப்பட வேண்டிய இடத்துல அவங்க. காங்கிரஸ் இப்போ ஐசி வார்டில் இருக்குது. அது ஜெனரல் வார்டுக்கு வர்றது வராது. அதுக்கு ஆலோசனை வழங்குற தலைவர்களை பொறுத்து. அதனால திமுக பாட்டு அதனுடைய பணிகள்லாம் செம்மனு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. விஜயகாந்த் கட்சி அவங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணி அவங்க கேட்குற தொகுதியை கொடுக்குறாங்க. எல்லா கூட்டணியும் முடிவு பண்ணிட்டாங்க. திமுக சார்ந்த கூட்டணியெல்லாம் 1 சீட் 2 சீட்லாம் கொடுத்து சூரிய சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க. காங்கிரஸ் வந்தா பார்ப்பாங்க, வரலன்னா அறிவிச்சுட்டு போகிறாங்க தொகுதிகளை. தொகுதி அறிவிக்காத வரைக்கும் காங்கிரஸுக்கு நல்லது. தொகுதி அறிவிச்சிட்டாங்கன்னா களப்பணியை விட்டு திமுக வெளியே வர மாட்டான். இது சம்பந்தமாக எந்த விதமான காம்ப்ரமைஸும் பேச முடியாது. இளைஞர் அணிக்கும் கொஞ்சம் முக்கிய 3ல் 1 பங்கு இளைஞர் அணி கொடுக்குறாங்க டிஎம்கே சீட்டில். அவன் துடிப்பாக இருக்கான். இது தாவேக்கா நில்லு, நிச்சயமாக 1% 2% ஓட்டு வாங்கி காட்டுவேன். தொகுதியில் களம் காண்பது மிகவும் கடினம். அப்படியே 1-2 சீட்டு வந்தாலும் கூட விஜய் எந்த தொகுதி நிற்கிறாரோ அந்த தொகுதிக்கு டிஎம்கே கவுண்டர் பண்ணுற ஆளை பொறுத்தது. ஏடிஎம்கே பிஜேபியை பற்றி கேள்வி கிடையாது. பிஜேபியில் யார் சிஎம் ஆக்கணும், யாரெல்லாம் மந்திரி ஆக்கணும்னு சொல்லி பட்டியலே போட்டாங்க அமித்ஷாவும் மோடியும். வானதி சீனிவாசன் நிச்சய அமைச்சர், ஆமாம் அண்ணாமலை அமைச்சர், நயனார் நாகேந்திரா அமைச்சர், யார் சிஎம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏடிஎம்கே அவங்க பிஜேபி கூட்டணி சேர்ந்தா
ஏடிஎம்கே நிற்கிறாரா இல்லையான்றது கூட்டணி உடையமா இல்லை தனியாக நினைக்கிறனான்னு சொல்லுவாரா எடப்பாடின்னு தெரியல. இங்கே அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் தான் நாளைக்கு வச்சிருக்காரு. எங்கே போய் நிற்க போகுது அந்த கூட்டணியினுடைய கதைன்னு தெரியல. இது இப்படி இடியாப்ப சிக்கலில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் ஜென்டில்மேனா கூட்டணியில் டிஎம்கே அப்புறமா கூட்டணியெல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு முடியாகி போச்சு. ஏடிஎம்கே கூட்டணி இன்னும் இழுபறியில் தான் இருந்துட்டு இருக்கு, சொல்ல முடியலை. அதனால மோடி கணக்கு, அமித்ஷா கணக்கு, தப்பு கணக்கு தமிழ்நாட்டில். பார்ப்போம் அடுத்த காணொளி.